ஒவ்வொரு நொடியும் உங்கள் சுற்று என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்கள் அமைதியா சுவாசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா, உங்க இதயத் துடிப்பை ஒரு மலக்கு துல்லியமா எண்ணிக்கொண்டே இருக்கிறார். நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும், செய்யும் ஒவ்வொரு செயலையும் இன்னொரு மலக்கு கவனமா பதிவு செஞ்சுட்டு இருக்கிறார். வெளியில மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, அதை கொண்டு வரும் மலக்கு இப்போதே தயாராகி இருப்பார். இதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளை. இதற்காகவே அவர்கள் இருக்கிறார்கள், கண்ணுக்குத் தெரியாத, ஆனா ஒவ்வொரு அணு இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் வானவர்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சுப் பாருங்க. உங்கள சுத்தி, உங்களுக்காக, கண்ணுக்குத் தெரியாம எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இந்த வீடியோவுல அந்த அமானுஷ்ய சக்திகளின், அதாவது மலக்குகளின் ரகசிய பொறுப்புகளை ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்க போறோம். ரெடியா? இது நிச்சயமா உங்க சிந்தனையை தூண்டும். முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவரை வானவர்களின் தலைவர்னு தாராளமா சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இவர்தான் அல்லாஹ்வின் நேரடி தூதர். குர்ஆன், தௌராத், ஜபூர், இன்ஜீல், இந்த எல்லா வேதங்களும் இவர் வழியாகத்தான் மனிதர்களுக்கு வந்து சேர்ந்தன. நபிமார்களுக்கு வஹி, இறைச்செய்தி கொண்டு வர்றதுதான் இவரோட தலையாய பணி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்தபோது ஹிரா குகையின் வெளியே பிரம்மாண்டமான தோற்றத்துல நின்னவர் இவர்தான். அந்த அதிர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கூச்சலிட்டு நடுங்கினாங்கன்னா, அவருடைய கம்பீரத்தையும் அந்த செய்தியின் முக்கியத்துவத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஜிப்ரீல் அவ்வளவு பவர்ஃபுல். ஒரே நேரத்தில 1000 விசிறிகளை விரித்து வானத்தை விட்டு பூமிக்கு இறங்குவார். அவருடைய வேகம், அவருடைய சக்தி நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஆனா அவருடைய முக்கிய வேலை வஹி முடிந்ததும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா தப்பு. கியாமத் நாள் வரை அவர் அர்ஷின் அருகில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் கட்டளையை எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இரண்டாவது முக்கிய மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய பொறுப்பு இயற்கை. மழை, காற்று, உணவு இவையெல்லாம் அவருடைய கமாண்டில்தான். அல்லாஹ் மழை பெய் என்று சொன்னால் மீகாயில் உடனே மேகத்தை தள்ளிவிடுவார். நீங்கள் ஜன்னல் திறந்து பார்த்து, வாவ், இன்னைக்கு மழை சூப்பர் என்று சொல்லும்போது அந்த மழையை கொண்டு வந்தவர் மீகாயில். ஆனா இவருடைய வேலை வெறும் ரோபோடிக் கமாண்ட் மாதிரி இல்லைங்க. அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான டீம் இருக்கு. அந்த டீமில் உள்ள மலக்குகள் காற்றை அளவு பார்க்கிறார்கள்,